கத்திரிக்காயில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் விதைகள் அதிகமாக இருக்காது, அதனால் இதில் தான் இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காயை எடுத்துகிட்டு இதை ஓரளவுக்கு திக்கான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காயை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அது மூழ்கிற அளவுக்கு. அடுத்ததாக மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம கத்திரிக்காய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வைக்கணும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதோட 2 பக்கத்தையும் பெரட்டி எடுத்து கொஞ்சமான எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவும் கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும். அதே மாதிரி ஒரு பக்கமும் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.